الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. قال النبي صلى الله عليه وسلم: من حج هذا البيت فلم يرفث ولم يفسق خرج من ذنوبه كيوم ولدته أمه. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் சன்னிமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவற்றுமாக. சந்தைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜினுடைய காலம் துவங்கி இறை அன்பர்களாகிய அல்லாஹ்வின் காதலர்கள், விருந்தாளிகள் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி திரளாக செல்லக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு நேரத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி பயணமாகக்கூடிய அந்த அருளுக்குரிய இறை காதலர்கள் ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் பூரிப்போடும் அந்த பயணத்திலே தங்களை ஐக்கியமாக்கிக் கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் அந்த பயணம் நமக்கு கிடைக்கவில்லையே என்ற ஆனந்தத்தோடு இங்கே அதனுடைய தேட்டத்திலும் வருங்காலத்திலாவது நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலிலும் இங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய அன்பு நேசர்களும் கடந்த காலங்களிலே ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்தில் ஏற்பட்ட பல அனுபவங்களை தங்களுடைய உள்ளங்களிலே அசை போட்டுக் கொண்டு மலரும் நினைவுகளாக மகிழ்ச்சியில் திளைக்கும் அதே நேரத்தில் இனி என்றைக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருமோ என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கக்கூடிய அன்பு நேசர்களும், ஆக அல்லாஹ்வுடைய இல்லமாகிய காபாவை அங்கே இறைநேசர்கள் தவாப் செய்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய உணர்வுகளால் நாம் சூழ்ந்து தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம், அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஐம்பெரும் கடமை இந்த சமுதாயத்தையே ஒரு கட்டமைப்புக்கு உட்படுத்தக்கூடிய, பயிற்சிப்படுத்தக்கூடிய, பண்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான கடமை. இந்த ஐம்பெரும் கடமைகளை அல்லாஹ் சாதாரணமாக நமக்கு தரவில்லை. நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த கடமைகள் சொல்லக்கூடிய பாடங்கள் வேறு. ஆனால் பிராக்டிக்கல் என்று சொல்லப்படக்கூடிய
நடைமுறை வாழ்க்கை வேறாக இருப்பதை நம்மால் இன்றைக்கு உணர முடிகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதுதான் ஐம்பெரும் கடமையினுடைய ஆணிவேர் என்று சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், அல் ஈமானு பித்உ வ ஸப்ஊன ஷுஅபா ஃபஅஃலலுஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ் வ அத்னாஹா இமாத்தத்துல் அதா அனித் தரீக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் என்பது 70 கிளைகளை உடைய ஒன்றாகும். அதற்கு 70 கிளைகள் இருக்கின்றன. அந்த 70 கிளைகளை கொண்ட அந்த மரத்துக்கு மூல மரமாக ஆணிவேரோடு இணைந்து வரக்கூடிய அடிப்படை மரமாக இருப்பதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அடிப்படை மரம் இல்லாமல் கிளைகள் என்பது கிடையாது. ஒரு மரத்துல கிளை வருதுன்னு சொன்னா அந்த கிளை சும்மா வருமா? அதுக்கு ஒரு மரம் தேவை. அந்த மரம் அடிப்படையான மரம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனியல் இஸ்லாம் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு கட்டடத்திற்கு ஓமானமாக சொல்வார், ஒரு கூடாரத்திற்கு ஓமானமாக சொல்வார். கூடாரம் என்பது நடுவிலே ஒரு முளைக்குச்சி குத்தப்பட்டிருக்கும், அதுதான் மெயின். நாலா பக்கத்திலும் என்ன செய்யப்படும்? 4 முளைக்குச்சிகள் குத்தப்பட்டிருக்கும். ஆனால் 4 பக்கங்களிலும் இருக்கக்கூடிய அந்த கம்புகள் ஏதாவது ஒன்று எடுக்கப்பட்டு விட்டால் ஒரு பக்கமா அப்படி சாய், அவ்வளவுதான். ஆனா நடுவுல இருக்கக்கூடிய அந்த கம்பு இருக்கு பத்தியா, அது அடிப்படை. அதை மட்டும் எடுத்துட்டோம் சொன்னா 4 பக்கமும் இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே அமைக்கணும், முடிஞ்சு, கூடாரமே இல்லை. இதுதான் இஸ்லாம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? பரிசுத்தமான கொள்கை. இன்னைக்கு நம்மிடத்துல எத்தனை பேரிடத்துல அந்த கொள்கை இருக்கு? நம்ம நினைக்க கூடாது, கொள்கைன்னு சொன்ன உடனே நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சில்லறை கொள்கை இருக்கு பத்தியா, இந்த மாதிரி கொள்கையை பத்தி பேசல. தக்பீரை மேல கட்டணும், கீழே கட்டணும், கையை ஆட்டணும், அசைக்கணும், இந்த மாதிரி கொள்கையை பத்தி பேசல. எல்லாத்துமே இருக்கக்கூடிய ஒரே கொள்கை என்ன? எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரே கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதுல வந்தா அந்த அந்த அதிலிருந்து பிரியக்கூடிய அந்த பிரிவினைகள் வேண்டுமானால் கருத்து வேற்றுமை இருக்கலாம். ஆனா இந்த 50 கடமைகள் விஷயத்துல இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனை கொள்கையுடையவர்களாக இருந்தாலும் எல்லாருமே ஒன்றுபடக்கூடியவர்கள் தான். யாருமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ல யாராவது வேறுபடுவாங்களா? எல்லாருமே ஒண்ணுதான். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அற்புதமான அந்த கொள்கையை மீறி நம்ம அடிச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, இதான் ஷைத்தானுடைய வேலைங்கிறது. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது எதுக்காக வேண்டிய சொன்னா சில்லறையான சில விஷயங்களுக்கு தான். அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா எல்லோரிடத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லோரிடத்திலும் 5 நேர தொழுகை, எல்லோரிடத்திலும் ரமலான் மாதம் நோன்பு, எல்லோரிடத்திலும் ஜக்காத்து கொடுப்பது, எல்லோரிடத்திலும் ஹஜ் செய்வது. இதை விட்டு நீங்க யாராவது இருக்காங்களா? இந்த 5 விஷயங்கள்ல யாராவது நீங்க இருந்தாங்கன்னு சொன்னா அவனை இன்னைக்கு நம்ம பேசிக்கிறோம்ல, அவன் காபீர், நான் முஸ்லீம், நான் சொர்க்கவாதி, அவன் நரகவாதி சொல்லலாம். இந்த 5லையுமே நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம். அப்ப எப்படி நம்ம வேறன்னு சொல்ல முடியும்? எத்தனை கொள்கைகள் நமக்கு மத்தியில இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றுதான், இல்ல சந்தேகமே கிடையாது. இந்த நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒரு ஒற்றுமை மிகுந்த சமுதாயமாக ஆக்கியிருக்கிறான். அந்த கொள்கை விஷயத்துல தான் முதல்ல நமக்கு அடிப்படையான ஒரு தூண், ஆணி வேர் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய கொள்கை. இதுல யாராவது வேறுபடுறோமா? சில நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகள் வேறு விதமாக இருக்கும் போது சில பேர் சொல்லுவாங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாற்றமா செய்யறாங்க அப்படிம்பாங்க. நம்மை பொறுத்தவரை சில நேரங்கள்ல லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாற்றமாக செய்ய மாட்டோம். நம்முடைய கொள்கை இப்படி, அதாவது நம்ம செயல்படக்கூடிய விதங்கள் வேறு விதமாக இருக்கலாமே தவிர அடிப்படையான கொள்கை என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இப்போ முதல்ல இறை நம்பிக்கை, இறை கொள்கையை வலுப்படுத்திக் கொள்வது என்பது மிக முக்கியமானது. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எத்தனை பேராக இருந்தாலும் எல்லோரும்
இப்போ ஹஜ்ஜில கூடி இருக்கக்கூடிய 40 லட்சம் பேரா இருந்தாலும் எல்லோரிடத்திலும் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ். இதுக்கு மாற்றமா யாராவது சொல்லுவாங்களா? உலகத்திலே இருக்கக்கூடிய எண்ணற்ற முஸ்லிம்கள், கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு மூல மந்திரம், அடிப்படையான ஒரு கொள்கை என்னன்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ். இதை மீறி யாருமே வேற விதமா சொல்ல மாட்டோம். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமைக்கு, சமூகத்தினுடைய கட்டமைப்புக்கு மிக மிக முக்கியமானது செயல்பாடுகளை விட உள்ளத்தால் இருக்கக்கூடிய கொள்கை. அல்லாஹு அக்பர் சொன்ன உடனே ஹரம்ல நிற்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர் அப்படியே கையை தூக்கி தக்பீர் கட்டுறோம். எல்லாருமே சொல்றோம் அல்லாஹு அக்பர். நான் ஊர்ல ஒரு பெரிய பிரதமரா இருக்கலாம், பெரிய கவர்னரா இருக்கலாம், பெரிய ஜனாதிபதியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கும் கண்ணியத்திற்கும் உரித்தானவராக இருக்கலாம், செல்வச் செருக்கிலே நான் மிதக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் விட அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் சொல்றோமா இல்லையா? யாராவது இது என்ன அல்லாஹ் மிகப்பெரியவன்? நம்ம ஊர்ல நம்ம தானே பெரியவன் சொல்லிட்டு இருக்கிறோம், பிறோம் சொன்ன மாதிரி. ஆனா ரப்புக்கும் லாலா சொன்ன பத்தியா, எப்ப அல்லாஹ் பெரியவன் என்பதை விட்டு விலகி போறானோ அல்லாஹ் தஆலா அவனை என்ன செஞ்சிருவான்? சரியான நேரத்துல உள்ள பூர்த்தி என்ன செஞ்சிருவான்? அடிமட்டமாக்கிடுவான். பிறோனோட அந்த வாழ்க்கையை விடையா இன்னைக்கு சில பேருக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை வச்சு சில பேரு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து எப்படிப்பட்ட மகத்தானது நினைப்பாங்க. என்ன மகத்துவமாக இருந்தாலும், கண்ணியமாக இருந்தாலும், மேன்மையாக இருந்தாலும், உயர்வாக இருந்தாலும், செல்வங்களாக இருந்தாலும், செல்வாக்காக இருந்தாலும், பிறோனை விட மிகப்பெரிய செல்வாக்கு உடையவன் யாரும் கிடையாது. உலகத்தையே ஆட்சி செய்தவன் நம்ரூத் என்பவன் உலகத்தையே ஆட்சி செய்தவன். அவனை அழிக்கப்பட்ட விதம் என்ன? ஒரு நொண்டி கொசுவினால் அல்லாஹ் அழித்தான். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம், படிப்பினை. பிறோன் பெற்றிருந்த அந்தஸ்து எந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்ததாக இருந்திருந்தால் அவன் தைரியமா சொல்லுவான், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய உயர்ந்த இறைவன் என்று சொன்னான். அங்க யாருமே பேசல, நீங்கள் தான் இறைவன் இல்லை அப்படின்னு யாருமே சொல்லல. சொன்ன ரெண்டே பேர் யாரு? மூசா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, இதுதான் கொள்கை. கொள்கை வகையில் நாம் அனைவரும் ஒன்றுபடுவது. இது சமூகத்தினுடைய கட்டமைப்புக்கும், சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கும், சமூகத்தினுடைய ஒற்றுமைக்கும் மிக மிக தேவையான ஒன்று. ஒரே கொள்கை. இன்னைக்கு மக்காவுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் ஒன்றுபட்டு ஒரே நிலையிலே அனைவரும் எந்த விதமான வேறு விதமான சிந்தனைகள் இல்லாமல் அப்படியே கண்களை மூடி தங்களை மறந்தவர்களாக காபாவை சுற்றுகிறார்கள், அரஃபாவை நோக்கி போகிறார்கள், முஸ்தலிஃபாவை நோக்கி போகிறார்கள், அங்கிருந்து மினாவுக்கு வருகிறார்கள், ஷைத்தானுக்கு கல்லடிக்க செல்கிறார்கள், அங்கிருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி மொட்டை அடித்துக் கொள்கிறார்கள், குர்பானி கொடுக்கிறார்கள். அதன் பிறகு தவாஃபுல் ஜியாரா என்று சொல்லப்படக்கூடிய தவாஃபுல் இஃபாதாவை செய்வதற்காக வேண்டி செல்கிறார்கள். எல்லாமே இந்த 5 நாளைக்குள் நடக்குது. அந்த 5 நாட்களுக்குள் நடைபெறக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு சிறப்பான அந்த கடமைகளினுடைய நேரத்திலே அல்லாஹ்வினுடைய நேசர்களாகிய அந்த ஹாஜிகளினுடைய நிலைமைகளை பார்த்தோமேயானால் எனக்கென்று ஒன்றும் இல்லை, எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது என்ற நோக்கத்தோடு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சியை இங்கே பார்க்க முடியும். கண்ணியமானவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய அந்த சமயத்தில் அது ஒரு தனி உலகம். மக்காவுடைய அந்த ஹஜ்ஜினுடைய உலகம் இருக்குது, அது ஒரு தனி உலகம். எவ்வளவோ சிறப்பான ஆடை அணிந்திருப்பார், சிறந்த வாகனத்திலே சென்றிருப்பார், சிறந்த படுக்கையிலே படுத்திருப்பார், சிறந்த ஒரு மாளிகையிலே வாழ்ந்திருப்பார், சிறந்த சூழலிலே வாழ்ந்திருப்பார். எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் இழந்து அல்லாஹ்வுக்கு முன்பாக யா அல்லாஹ் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக். இறைவா, நீ என்னை அழைத்தாய், நான் வந்து விட்டேன். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பே கிடைக்கல. பத்தியா, அந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தாங்கிற எண்ணத்தோடு அந்த வார்த்தையை சொன்னோம்னு சொன்னா உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக செல்லக்கூடிய நம்முடைய நாவில் இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையின் மூலம் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான பேரின்பம்
கண்களிலே கண்ணீராக வரும். ரப்பே, இறைவா, நீ என்னை அழைத்தாய். அழைப்பதற்கு தகுதி வாய்ந்த லட்சக்கணக்கான மக்கள் இருந்தும் கூட எந்த தகுதியும் இல்லாத என்னை நீ அழைத்தாய். லப்பை, இதோ வந்து விட்டேன், உனக்கு வழிபட்டேன். அல்லாஹும்ம லப்பை, யா அல்லாஹ், உனக்கு நான் வழிபட்டு விட்டேன். லப்பை, உனக்கு நான் வழிபட்டு விட்டேன், உன்னிடத்திலே சரணடைந்து விட்டேன். லா ஷரீக லக லப்பை, உனக்கு எந்த இணையும் இல்லை இறைவா, உனக்கு நான் வழிபட்டு விட்டேன். இந்த ஹம்த, உலகத்தில் நான் எத்தனை புகழுக்கும் அந்தஸ்துக்கும் கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களாக நான் இருக்கலாம், ஆனால் அனைத்து புகழுக்கும் சொந்தக்காரன் நீயாக இருக்கிறாய். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனை புகழாக இருந்தாலும் அனைத்து புகழுக்கும் சொந்தக்காரன் நீயாக இருக்கிறாய். உலகத்திலே இருக்கக்கூடிய சிறிய பெரிய உயர்ந்த தாழ்ந்த எவ்வளவு பெரிய நிஅமத்துகளாக இருந்தாலும் எல்லா நிஅமத்தும் உனக்கு சொந்தம். லக வல் முல்க், ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உனக்கு சொந்தம். லா ஷரீக லக். இந்த ஆட்சியிலும் புகழிலும் நிஅமத்திலும் பெற்றிருக்கக்கூடிய அந்தஸ்திலும் உனக்கு இணையாக யாரும் இல்லை. இதுதான் ஹஜ்ஜி நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான பாடம். ஹஜ்ஜி நமக்கு படித்து தரக்கூடிய படிப்பினை. உள்ளத்திலே ஒரே கொள்கையை தாங்கியவர்களாக உயர்ந்த ஒரு சமூகமாக சகோதரத்துவ உணர்வோடு அங்கே செல்லக்கூடிய மிக அற்புதமான காட்சி. உடலால் பருமனாக உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய துருக்கியர்களையும் அதே போல கருப்பர்களையும் அங்கே பார்க்கின்ற நேரத்தில் சில நேரங்களிலே பார்க்கிறோம், கருப்பர்கள் செல்லக்கூடிய அந்த சமயத்தில் நம்மை இடித்து விட்டு சென்று விடுவார். அவங்களுடைய உடல்வாளுக்கு இருக்கக்கூடிய நிலையில் நம்ம தடுமாறி கீழே உள்ள போற நேரத்துல அந்த கருப்பர்கள், அந்த மக்கள் என்ன செய்வாங்க சொன்னா, உடலுக்கு தான் கருப்பு, முகம் தான் கருப்பு, உள்ளம் பிரகாசமாக இருக்கும். சில நேரங்களிலே நம்மை தாங்கி பிடித்து நம்முடைய நெற்றியிலே முத்தமிட்டு மன்னிப்பு கேட்பார்கள். இதுதான் சகோதரத்துவம், இதுதான் சகோதரத்துவம். காரணம் என்ன? அனைவரும் ஒரு வயிற்றுக்கு அந்த கயிற்றிலே இருக்கிறோம். அது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இதை மீறி யாருமே இல்லை. எத்தனை வகையான மக்கள் காபாவுக்கு முன்னால உட்கார்ந்து நம்ம பார்த்தோம் சொன்னா அந்த காட்சி நமக்கு படித்து தரக்கூடிய பாடம் சாதாரண பாடம் அல்ல. அருமையான பெருமக்களே, அதற்கு அடுத்து தொழுகை. சுப்ஹானல்லாஹ். இந்த தொழுகை நமக்கு எவ்வளவு பெரிய நியாமத் தெரியுமா? ஐம்புலன்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை அன்றாடம் 5 நேர தொழுகையின் மூலம் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். பார்வையை தாழ்த்திக்கொள், நாவை அடக்கிக்கொள். எவ்வளவு அற்புதமான பாடம் தெரியுமா? தக்பீர் கற்றோம், சனாவோ வஜ்ஜகத்தோ ஓதுறோம், அதுக்கு பின்னால் அல்ஹம்து சூரா ஓதுறோம், இன்னொரு சூரா ஓதுறோம், ருக்கூக்கு போறோம், சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி என்று ஓதுகிறோம். அந்த இடத்துல ஒருத்தர் யோசிக்கிறார், இந்த தஸ்பீகை விட எல்லா திக்ர்களையும் விட குர்ஆன் தானே சிறந்த திக்ர், அதிலேயும் சூரத்துல் ஃபாத்திஹா தானே உயர்ந்த திக்ர், அதிலேயும் சய்யிதுல் ஆயாத் என்று சொல்லப்படக்கூடிய ஆயத்துல் குர்சி உயர்ந்த ஆயத் அல்லவா? நிலையில அல்ஹம்து சூரா ஓதியாச்சு, ருக்குல பேசாம ஆயத்துல் குர்சி ஓத முடியுமா? ஓத முடியுமா? சட்டங்களை நம்ம கையில எடுக்க முடியுமா? உயர்ந்த ஆயத்து தான், உயர்ந்த சூரா தான், நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. ருக்குல இதுதான் ஓதணும்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தி தந்திருக்கிறார்கள். அப்படி இல்ல 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 மீறி நான் ஆயத்துல் குர்சியை தான் ஓதுவேன், அல்ஹம்து சூராவை தான் ஓதுவேன்னு சொன்னா இது பயிற்சி அல்ல. நமக்கு தொழுகை பயிற்சியை தருகிறது. எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பேசணுங்கிறதை நீ கற்றுக்கொள். வைதா குரிஅல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுக்கு முன்னால் குர்ஆன் ஓதப்பட்டால் காது கொடுத்து கேளுங்கள், மௌனமாக இருங்கள், பேசாதீர்கள். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? காதுக்கு அல்லாஹ் கட்டுப்பாடு வைக்கிறான் தொழுகையின் மூலம். இமாம் ஓதும் போது வேறு எதையும் ஓதாது. இது எந்த நேரத்தில் எதை கேட்கணுமோ அதை மட்டும் தான் கேட்கணும். நல்ல விஷயத்தை கேட்கும் போது உன்னுடைய சிந்தனையை மாறுபட்டு கொண்டு போகாது.
உன்னுடைய சிந்தனை முழுவதையும் நல்ல விஷயத்தின் பக்கம் நீ காது தாழ்த்திக்கொள். தொழுகை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். பார்வை சஜிதாவினுடைய இடத்தில் தான் பார்க்க வேண்டும். கற்றுத்தருதா இல்லையா? பார்வையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையில் நின்று கொண்டு ஒரு மனிதன் வானத்தின் பக்கம் பார்ப்பானேயானால் அவருடைய கண்கள் பறிக்கப்படட்டும் என்று சொன்னார்கள். பார்வை இப்படித்தான் பார்க்கறது. ஏன் கண்ணு நான் இப்படி வேணாலும் பார்ப்பேன் கிடையாது. வகூமு லில்லாஹி கானிதீன். அல்லாஹ் உனக்கு தொழுகை என்று என்னென்ன நிலைகளை சொல்லி இருக்கிறாரோ அந்த கட்டுப்பாடுகளோடு பக்குவத்தோடு நீ நிற்பாயாக என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். தொழுகை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். நோன்பு ஏழைகளின் நிலை அறிந்து அவர்களின் பசி அறிந்து நம்மை பண்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவப்படுத்தக்கூடிய அற்புதமான பாடம் நோன்பு என்பது. அதனால்தான் இந்த சட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே இருக்கக்கூடிய இரக்க குணம் அளவுக்கு வேறு யாரிடத்தில் இருப்பதில்லை. காரணம் என்ன? நாம் பசியோடு இருக்கிறோம். ஒருவேளை உணவு இல்லாட்டி விட்டாலும் நம்முடைய நாவு அப்படியே அதாவது காய்ந்து போகிறது. பசி நம்மை அறியாமலே பயங்கரமாக நம்மை கஷ்டப்படுத்துகிறது. பசியாலும் தாகத்தாலும் உணர்வுகளாலும் மிகப்பெரிய சோதனைக்கு உட்படுத்தப்படக்கூடிய நாம் இதே போலதானே எத்தனையோ மனிதர்கள் என்னென்னும் பசி இல்லாமல் இருக்கிறார்கள், என்னென்னும் பசியோடு இருக்கிறார்கள், தாகத்தோடு இருக்கிறார்கள், உணர்வுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு மாதிரி நமக்கும் உயிர் இருக்கு, வயிறு இருக்கு, உணர்வு இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த கஷ்டத்தை உணரக்கூடிய சமயத்துல அல்லாஹ் நமக்கு தர்மத்தை கொடுத்திருக்கிறான். நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஏழைகளுக்கு தானா மனமு வந்து தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறானா இல்லையா? நோன்பு நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பக்குவம். நோன்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு ஒரு கேடயம் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? நோன்பின் மூலமாக நீ பெறக்கூடிய பாடம், நோன்பு வைக்கின்ற சமயத்தில் உன்னுடைய அந்த சராசரங்கள் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு பக்குவத்தை உணர்வுக்குள்ளே உருவாக்கி, உன் தவறான வார்த்தையை பேசக்கூடாது, தவறான பார்வையை பார்க்கக்கூடாது, தவறான சிந்தனைகள் கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கின்ற இந்த வணக்கம் அன்றாட வாழ்க்கையில் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லித் தருகிறது. சமூகத்தின் கஷ்டங்களை உணர்வதற்கும் நம்முடைய உணர்வுகளை அடக்கிக் கொள்வதற்கும் நோன்பு தரக்கூடிய பாடம் படிப்பினை மிக ஏராளம். ஜகாத், சுப்ஹானல்லாஹ், ஜகாத் கொடுக்கிறதுக்குன்னு ஒரு உள்ளமை வேணும். ஒரு பொருளாதாரத்தை நம்ம பொருளில் இருந்து பிரித்தெடுத்து ஏழைகளுக்கு மனமுவந்து கொடுப்பது என்பது ஒரு பெரிய தியாகம். உடலால் எத்தனையோ வணக்கங்களை நாம் செய்து விடலாம். ஆனா செல்வத்தை கொடுக்கிற சமயத்துல கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்மளால முடியுமா? ஆனால் முஸ்லிம்கள் மனமுவந்து கொடுக்கிறார்கள். 1,00,000 ரூபாய் சொன்னா 2,500 ரூபாயை எடுத்து என்ன செய்யறாங்க? மகிழ்ச்சியோடு கொடுக்கிறாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், பேணுதல் மிகுந்தவர்கள் எல்லோரும் அப்படித்தான் இருக்கணும். தங்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய நகைகளையும் பணங்களையும் கணக்கிடுகிறார்கள். அதற்காக வேண்டி எவ்வளவோ நேரத்தை செலவு செய்து கணக்கு போட்டு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த செல்வங்களிலே 10,00,000 ரூபாய் அவர்களுக்கு கடமை என்று சொன்னால் அதை அப்படியே எடுத்து பிரிச்சு கொடுக்கிறாங்க. மனசு வருமா? யாருக்காவது வருமா அந்த மாதிரி மனசு? இது எப்படி நமக்கு வந்தது? எல்லோரும் தர்மத்தை சொல்வார்கள், தர்மம் தலை காக்கும். பல பேர் பாட்டு படிச்சிருப்பார்கள், பக்குவமாக நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஆன்மீக ரீதியில் இது ஒரு உனக்கு கடமை இல்லை என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு தூணை நீ இடித்து விட்டாய் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். கடமையான தர்மம் ஜகாத், பரிசுத்தம் என்பது இதனுடைய பொருள். உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்துகிறது. ஜகாத்தின் மூலம் நம்முடைய செல்வத்தையும் அது பரிசுத்தப்படுத்துகிறது. அஸ்ஸகாத் கித்ரத்துல் இஸ்லாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் அதாவது ஜகாத் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் பாடம் என்று சொன்னார்கள். ஜகாத் நமக்கு சொல்லக்கூடிய பாடம், படிப்பினை, பக்குவம் மிக ஏராளம். அதே போலதான் ஹஜ். ஹஜ்ஜுக்கு நிறைய பாடம் இருக்கு. ஃபமன் ஃபர்ல ஃபீஹின்னல் ஹஜ் ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ்.
அமா தஃஅலு மின் கைரி யஅலமுல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், யாருக்கு ஹஜ் கடமையாகி விட்டதோ ஃபலா ரஃபஸ, ஆபாசமான வார்த்தைகளையோ காட்சிகளையோ செய்ய வேண்டாம். பேச்சும் பேச வேண்டாம், ஆபாசமான பேச்சையும் பேச வேண்டாம், ஆபாசமான காட்சிகளையும் பார்க்க வேண்டாம். வலா ஃபுசூக, பாவங்களை செய்ய வேண்டாம். வலா ஜிதால ஃபில் ஹஜ், வீணான விவாதங்களிலே விதண்டாவாதங்களிலே ஈடுபட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான பாடத்தை எல்லாம் சொல்லித் தருகிறான். கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜில் பெண்கள் முகத்தை மூட வேண்டும், ஹஜ்ஜில் முகத்தை திறந்திருக்க வேண்டும். ஏன்? நம்முடைய ஒழுக்கமுள்ள வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான பயிற்சி அல்லாஹ் தருகிறான். ஃபலா ரஃபத், எந்த பெண்ணையும் ஆபாச கண்ணோடு பார்க்காதே. நெருக்கி அடித்துக் கொண்டு செல்லக்கூடிய அந்த நிலையிலே சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகு மிகுந்த ஒரு பெண் முன்னால் சென்றாலும் ஆன்மீக ரீதியிலே முதிர்ச்சி அடைந்தவர்களாக அல்லாஹ்வின் அருளை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செல்லக்கூடிய இறை காதலனுடைய சிந்தனை அந்த அழகின் பக்கம் செல்வதில்லை, அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தின் பக்கம் செல்கிறது. இதுதான் தேவை. இதுதான் ஹஜ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். கண்ணியமானவர்களே, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் அந்த இடத்திலே விடும்போது யாருமே இல்லை, பறவைகளோட பறக்காது. காரணம், அங்கே தண்ணீர் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேச முடியவில்லை. எங்க விட்டுட்டு போறீங்க? பேசவே இல்லை. கேட்டுக்கிட்டே போறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், தனியா விட்டுட்டு போறீங்க, நாங்க என்ன செய்யறது? யார் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் பேச முடியவில்லை என்று தெரிகிறது. ஹாஜரா அம்மையார் அவர்களை புரிந்திருந்தார்கள். என் கணவர் எதையும் தேவையில்லாமல் செய்ய மாட்டார், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி செய்ய மாட்டார். இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்போதும் ஆம் என்ற வார்த்தையை அவர்களால் சொல்ல முடியவில்லை, தலையை அசைக்கிறார். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுதான் நமக்கு ஹஜ் சொல்லக்கூடிய பாடம். அல்லாஹ்வுடைய உத்தரவு இதுவென்றால் நீங்கள் சந்தோஷமா போங்க, அல்லாஹ் எங்களை காப்பாற்றும். எவ்வளவு பெரிய வாழ்க்கையிலே இக்கட்டான நெருக்கடியான சூழல்கள், கஷ்டமான நிலைகள் வந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறார். குர்ஆன்ல சொல்றார் அல்லாஹ் தஆலா. இதான் லா இலாஹா இல்லல்லாஹ் நமக்கு கற்றுத்தரு. வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையிலே இருக்கும்போது எதிரிகளை கண்ணால் பார்க்கிறார்கள். அபூபக்கர் பதறுகிறார்கள். நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சலனமில்லாத வார்த்தை, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர், கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். இதுதான் ஹஜ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அல்லாஹ் ஜம்சமை தண்ணி தந்தானா இல்லையா? உலகத்தினுடைய உள்ளங்களை எல்லாம் ஆச்சரியத்தில் பிரமிக்க வைக்கக்கூடிய அற்புதமான நீரூற்றாக அல்லாஹ் தஆலா இந்த தண்ணீரை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், உலக மக்கள் படிப்பினை பெறுவதற்கு ஹஜ் என்ற இந்த நிலையிலே ஜம்சம் என்ற ஒரு நீரூற்று ஒன்று போதும் நாம் படிப்பினை பெற ஈமான் கொள்வதற்கு. எந்த இடத்துல அந்த நீரூற்று வந்திருக்கு? சாதாரண இடமா? எங்க தோன்றாலும் தண்ணி கிடைக்காது. அப்படிப்பட்ட இடத்துல அல்லாஹ் தஆலா நீரூற்றை தந்தான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார், நீங்கள் சந்தோஷமா போயிட்டு வாங்க. அதையும் மீறி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை வேண்டியவர்களாக சஃபா மர்வாவிலே தொங்கோட்டம் ஓடினார்களே, அங்கும் இங்கும். எதற்காக? கடமை என்ற நிலையிலா? எங்காவது யாராவது நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் வரமாட்டார்களா என்று ஏங்கி ஓடும் போது அல்லாஹ்வுடைய உதவி அங்கே வந்து இறங்கியது. எப்படி? அல்லாஹ்வை மட்டுமே நம்பியவர்களுக்கு அல்லாஹ் எங்கிருந்தாவது உதவி செய்வான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. அல்லாஹ் சொல்றார், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. யார் அல்லாஹ்வை அஞ்சுவார்களோ, அஞ்சி வாழ்க்கை நடத்துவார்களோ, يَجْعَل لَّهُ مَخْرَجًا, அல்லாஹ் வழிகளை திறந்து விடுவார். وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, அறியாத நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ரிஸ்கை அவர்களுக்கு தருவார். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, அல்லாஹ்வை முழுமையாக நம்பக்கூடியவர்களுக்கு அவன் போதுமானவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு எவ்வளவோ சொல்கிறார்கள். நபி அவர்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா ரொம்ப சிலாகித்து கூறுகிறான். லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி
எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நபியை பத்தி இனிமேல் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இவ்வளவு நல்லா சொல்லிட்டேன். நபியே, இதையும் கேட்டுவிட்டு அவர்கள் உங்களை புறக்கணிப்பார்களே ஆனால் பக்குல், நீங்கள் சொல்லுங்கள், ஹஸ்புனல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்லை. ஓ ரப்புல் அர்ஷில் அதீம், அவன் மகத்தான அர்ஷின் அதிபதி என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் இல்லையா? அதுதான் நமக்கும் உள்ள பாடம். ஷைத்தான் 3 பேரிடத்திலும் அன்பாலும் பாசத்தாலும் பிணைப்பாலும் அவரிடத்திலே உணர்வுகளை உருவாக்கி கெடுக்கிறான். எது? இஸ்மாயில் உன்னை கொலை செய்ய போகிறார். இஸ்மாயிலையா கொலை செய்ய போகிறேன்? எவ்வளவு காலத்திற்கு பிறகு பிறந்த குழந்தை, உன் மகன் இஸ்மாயிலை இவர் கொல்ல போகிறார். ஹாஜராவிடத்தில் 3 பேரும் ஷைத்தானை கல்லால் அடித்தார்கள். இன்றைக்கு அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை ஒருபோதும் நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். அல்லாஹ் சொல்வது நமக்கு பாதகமாக தெரிந்தாலும் அதுதான் நமக்கு குறிக்கோளை நமக்கு வெற்றியாக்கி தரும். எனவே உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் சிலருக்கு பிரியமானவர்களாக, அன்பானவர்களாக, சிறந்ததாக, வாழ்க்கையினுடைய தரத்தில் உயர்ந்ததாக, காரியங்களாலும் மனிதர்களாலும் சில பேர் வித்தியாசமாக நமக்கு தெரியலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா, ரசூலுக்கு பிடிக்குமா, நான் இதை செய்தால் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியுமா என்ற கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொண்டு நம்மை பண்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பக்குவத்தையும் பாடத்தையும் முழுமையாக சொல்லித் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அற்புதமான பாடம் ஹஜ் என்ற கடமை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஹஜ்ஜை நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.